பகுதி என்று எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதேனும் தோல்வியோ வலியோ ஏற்பட்டிருந்தால் அந்த வினாடியில் அந்த வலியையும் அந்த தோல்வியையும் கூர்ந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே தோற்றீர்களோ அங்க ஜெயிச்சு காட்டுங்க. எங்கே தோற்றீர்களோ அவர்கள் இன்னும் உங்களை அவமானப்படுத்துகின்ற அளவிற்கு தாழ்ந்து போய்விடாதீர்கள். பல நேரங்களில் அது நிகழ்ந்து விடுகிறது. நாம் தோற்றுவிட வேண்டும் என்பதற்காகத்தானே வழி தந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் நாம் தோற்கலாமா? அவர்களுக்கு முன்னால் நாம் மயங்கி கிடக்கலாமா? கிடக்காமல் இருப்பதற்கான வழியை கண்டுபிடித்து மேலே ஏறுவதற்கான அந்த ஆற்றலை பெறுவது. நான் பல நேரங்களில் யோசித்து பார்த்திருக்கிறேன். பல பேருக்கு நான் சொல்லுவது புரிந்து போகும், சில பேருக்கு புரிவதே இல்லை. இந்த கூட்டத்தில், இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று நான் மறுபடியும் கேட்க வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வாழ்க்கையின் ஆதாரம் நமக்கான விஷயமாக வருகின்ற பொழுது அதை எப்படி வடிவமைப்பது? இப்ப நான் இங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கும் கனவு இருக்குல்லப்பா. குழந்தைகளுக்கெல்லாம் கனவு இருக்குல்ல? எல்லாருக்கும் இருக்கு கனவு. யாருக்கு இல்ல கனவு? எல்லாருக்கும் இருக்கு. உதாரணமா சொல்லவா, டிரைவ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு கனவுங்க. சின்ன வயசுல இருந்தே கனவு பல பேருக்கு, காரை டிரைவ் பண்ணணும். அந்த கனவுல எதை தெரியுமா மிஸ் பண்ணிடுறோம்? சொந்த வண்டி ஓட்டுறதா வாடகை வண்டி ஓட்டுறதாங்கிறதுல மிஸ் பண்ணிடுறோம். டிரைவரா வரணும்னா இயற்கை டிரைவர் ஆக்கிருது. அதுல எதுன்ற தெளிவு உங்களுக்கு இல்லாததுனால எது கொடுக்குதோ அதை நம்ம வாங்கிக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப மிகப்பெரிய ஆழமான ரகசியத்தை சொல்கிறேன். நான் இந்த உலகத்தில் எதை தேடிக்கொண்டிருக்கிறேனோ அது என்னை தேடுகிறது என்று சொல்கிறார் ரூமி. ரொம்ப ஆழமான வார்த்தை இது நான் சொல்வது. ஒரு 17-18 வயசு பசங்க கிட்ட போய் சொல்லிட்டேன், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது ரூமி சொல்கிறார். ஒருத்தன் எழுந்து கத்துறான், நிஜமாவா மேடம்? நம்பலாமா மேடம்? நீங்க சொல்றத நான் நம்புறேன் மேடம். ஏய் அது இல்லடா, நீ சொல்றது வேற, நான் சொல்றது வேறடா. நான் அப்படிதான் என் முட்டி வலிக்கோ முட்டி இடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறும்போதெல்லாம் யோசிப்பேன்டா. 12 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு 2 வீலர்ல போய் விழுந்து முட்டி பேந்துருச்சுடா. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. மரணமாக இருந்தாலும் உங்களை தேடும், ஆபத்தாக இருந்தாலும் உங்களை தேடும், காமமாக இருந்தாலும் உங்களை தேடும், போதையாக இருந்தாலும் உங்களை தேடும். நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பதில் தான் உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வும் தாழ்வும் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் என் தோழமை. சில விஷயத்திற்கு நோ சொல்லுங்கள். அது வருவதனால் உங்கள் வீழ்ச்சிக்கு அது காரணமாக இருக்கும் என்றால். நான் ரூமி சொல்லுகின்ற இன்னொரு வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறேன். இது வெறும் பேச்சாக நான்